Assalamualaikum friends, welcome to NJF Creation. இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்பியான டேஸ்டான சம்சா எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக சம்சாவில் இந்த 3 முனைகளையும் பார்த்திங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வாங்க இந்த சம்சா எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவு பிசையறதுக்கு முன்னாடி ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து ரெண்டையும் ஒன்றாவே சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் இந்த நெய்யும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் இறுக்கமான மாவாகவே பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி நம்ம எண்ணெய் நெய்யெல்லாம் ஹீட் பண்ணி சேர்க்கும்போது சம்சா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். கொஞ்சம் சாஃப்டாக மாவு பிசைஞ்சிங்க அப்படின்னா சம்சா எண்ணெய் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்பியாக இருக்காது, ஒரு மாதிரி சவுக்குன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் இறுக்கமாகவே மாவு பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், பிசைஞ்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு ரெடி பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை, நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணுற வரைக்கும் இருந்தாலே போதும். இப்போ பாருங்கள், இது உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து முழுசாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி சேர்க்கலாம். அந்த மாதிரி சேர்க்கும்போது கொஞ்சம் கொலன்னு ஆகிடும். அதனால் நான் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வேக வச்சு சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கும் ஒரு பெரிய கேரட்டும் தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன். இப்போ இதில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வேக வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துட வேண்டாம். தண்ணி வற்றுற அளவுக்கு வந்தாலே போதும். அப்புறம் மட்டன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் மட்டன் கீமா கடைகளில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அது இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அப்படியே சேர்த்துடலாம். இப்போ எனக்கு மட்டன் கீமா இல்லை கிடைக்கல, அதனால் நான் ஒரு பெரிய சதத்துண்டு கறியாக எடுத்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மட்டனை எடுத்துகிட்டு நீங்கள் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வேக வைக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன். ஏன்னா கொஞ்சம் மட்டன் தான் இல்லையா, அதனால் கொஞ்சம் மசாலா சேர்த்தாலே போதும். சேர்த்துட்டு இதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து தண்ணி வற்றுற அளவுக்கு இது வெந்தாலே போதும். ரொம்ப குக் ஆகணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது சேர்ந்து குக் ஆகிடும். பாருங்கள், தண்ணி நல்லா வற்றி ட்ரை ஆகி வருது. ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு கேரட்டுமே நல்லா ட்ரை ஆகி நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இந்த பாத்திரத்துலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 1/2 கிலோ மாவுக்கு 1/2 கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீல வாகலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை இந்த மாதிரி கையால் உளுத்து விட்ட மாதிரி சேர்த்துக்கணும். பிசைஞ்சு விட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெங்காயம் எல்லாமே நல்லா உதிரியாக இருக்கும். எனக்கு 1/2 கிலோ வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த பவுலால் 2 பவுல் அளவுக்கு வந்துச்சு. இந்த வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் தோசையில் அதெல்லாம் வச்சு மசாலா தோசை மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டஃபிங் நல்லாயிருக்கும். சேர்த்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். சீக்கிரம் வதங்கிடும். அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல, பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான். இதில் ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அன்றைக்கி ஆச்சி சிக்கன் மசாலா தான் எடுத்திருக்கேன். அது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக் பண்ணிக்கலாம். இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காமே தான் நம்ம வந்து வேக வைக்கணும்.
ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இது நல்லா வெந்துடும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு கேரட்டெலாம் வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் கீமா வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, மட்டனையும் இதிலே சேர்த்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆனால் இன்றைக்கி நான் சேர்க்கலை, மட்டன் இதை கூட சேர்க்காமல் நான் வந்து சம்சா செய்யும்போது ஆட் பண்ணி செய்ய போகிறேன். அதனால் நான் இதில் சேர்க்கலை, இது தனியாக தான் வச்சுக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவு பசடி வச்சுருந்ததை பார்க்கலாம். ஓகே, இது ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு மாவு ஊற்றிக்கலாம். ரொம்ப பெரிய பெரிய பால்ஸாலாம் எடுக்க வேண்டாம், சின்னதாகவே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மாவு உருட்டி எடுக்கும்போது வேடுப்பழம் இல்லாமல் விரிசல் இல்லாமல் மாவு வரும். பாருங்கள், இந்த ஷேப்பில் நம்ம எல்லா மாவையுமே உருட்டிக்கலாம். எனக்கு 25 சம்சா கிடச்சிச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த விதத்தில் தான் நீங்கள் மாவு பிசையணும். உருண்டைகளும் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். விரிசல் இல்லாமல் உருண்டைகள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து மாவை வளர்த்துக்கலாம். மாவு வந்து கொஞ்சம் கனமாக வளர்த்துக்கோங்க, ரொம்ப மெல்லிசாக வளர்க்க வேண்டாம். கொஞ்சம் கனமாக வளர்க்கும்போது சம்சா சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரவுண்ட் ஷேப்பில் வளர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் கிடைக்கல, நான் இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பாக வளர்க்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப் லிட் வச்சுட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் மாவு கிடச்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாகவே வளர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையுமே வளர்த்துக்கலாம். இப்போ வளர்த்தாச்சு. இப்போ நம்ம சம்சா மடிச்சிக்கலாம். அதுக்கு நம்ம வளர்த்து வச்சுருக்க மாவில் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிட்டு அப்புறம் ரெடி பண்ணி வச்சுருங்க ஸ்டஃபிங் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சென்டரில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மட்டன் கீமா இருக்கு இல்லையா, அதை வந்து நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் மேலாக வச்சு அதை மடிச்சிக்கலாம். இதுக்காக தான் நான் வந்து ஸ்டஃபிங்லேயே சேர்க்காமல் இருந்தேன். சில பேருக்கு மட்டன் வேணாம் அப்படின்னா கூட நம்ம மட்டன் சேர்க்காமையே அதை மடிச்சிக்கலாம். இப்போது ஓரங்களில் லைட்டாக தண்ணி வச்சுக்கோங்க, அதிகமாக வச்சிட வேண்டாம், சும்மா லைட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கார்னர்ஸையாக மடித்து விட்டுட்டு அதோட முனையை ஆப்போசிட் சைடு அப்படி திருப்பி விட்டுருங்க. அப்புறம் நம்ம பக்கம் இருக்கிற மாவை ஏன் மேலாக எடுத்து மடிச்சுட்டு அதோட 2 கார்னர்ஸையுமே அதோட ஆப்போசிட் சைடில் மடித்து விட்டுடலாம். மடித்து விட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். பாருங்கள், சம்சா கரெக்டான ஷேப்பில் இருக்குது. இப்போ இன்னொன்று மடித்து காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரியே நம்ம ஸ்டஃபிங் எடுத்துக்கலாம். இப்போ கிட்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா கூட அதிகமாக ஆனியன் பிடிக்காது, அதனால் கொஞ்சமாக அவங்களுக்கு ஆனியன் வச்சுட்டு அதிகமாக மட்டன் வச்சுக்கலாம். அதனால தான் நான் வந்து ஸ்டஃபிங்லேயே மட்டன் சேர்க்கலை. மாதிரி வச்சுட்டு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துட வேண்டாம். லைட்டாக தண்ணி வச்சுட்டு அதில் ஒரு கார்னரை மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு அதோட ஆப்போசிட் சைடில் இருக்கிறத அதுக்கு மேலேயே இந்த மாதிரி மடிச்சு விட்டிங்கன்னா அதோட இந்த முனையை நல்லா ஷார்ப் பண்ணி விட்டுருங்க. ஆப்போசிட் சைடில் மடிச்சிங்கன்னா நல்லா ஷார்ப்பாகிடும். இப்போ நம்ம பக்கம் இருக்கிற மாவை அது மேலேயே மடித்து விட்டுட்டு அதையும் ஆப்போசிட் சைடு திருப்பி விட்டு மடிச்சு விட்டுருங்க. நல்லா ஷார்ப்பாக இருந்துச்சு பாருங்கள். இப்போ லைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். இதே மாதிரியே நம்ம வளர்த்து வச்சுருக்க சம்சா மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா சம்சா மடித்து கொடுக்குறது தான் ரொம்ப பிடிக்கும். அங்கே நம்ம இந்த மாதிரி மடித்து வச்சாச்சு. இப்போ நம்ம சம்சா ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும். சேர்த்து சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சம்சாவை அதில் சேர்த்துக்கலாம். சம்சாக்கள் அதில் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மேலே வந்து நம்ம பூரிக்கெலாம் எண்ணெய் ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி சம்சா போட்டதுக்கப்புறமா அது மேலே ஊற்றிக்கணும். நல்லா கொஞ்சம் பொரிஞ்சிருக்கு, நம்ம பரட்டி விட்டுக்கலாம்.
ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி பரட்டி பரட்டி விட்டுட்டு லைட்டான கோல்டு கலரில் வரும்போது நம்ம சம்சாவை எடுத்துடலாம். பாருங்கள், சம்சா நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சம்சா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நாளைக்கு இஃப்தாருக்கு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் கெஸ்ட்டு வந்தாலுமே சரி, கிட்ஸுக்கும் சரி, ஈவினிங் ஸ்நாக்ஸாக சூப்பராக நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கலாம். கடைகளில் வாங்கி சாப்பிட்றத விட சம்சா ஷீட் வாங்கி செய்கிறத விட நம்ம வீட்லேயே மாவு பிசைஞ்சு மாவு வளர்த்து செய்யும்போது சம்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.